அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த மனுக்களை ஆய்வு செய்ய கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த மனுக்களை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 மாதங்களில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை ஒட்டி கீழம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 310 சிறப்பு பேருந்துகள், கோயம்பேடிலிருந்து 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பெங்களூர், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு முக்கிய சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்களானது வரும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வரவுள்ளன. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் பெற்ற உணவுப் பொருட்களின் மாதாந்திர ஒதுக்கீடானது அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளது. இனி அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் கூடுதல் அளவில் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: 2026-27 கல்வியாண்டு முதல் 3ஆம் வகுப்பு முதல் அனைத்து மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு AI விரைவில் இந்தியாவின் பள்ளி பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக மாறும். தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்காலத்திற்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவருமே தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பள்ளி கல்வியில் AI ஒருங்கிணைப்பதற்கான ஒரு விரிவான கட்டமைப்பு தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று 12ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, நாமக்கல், சேலம், தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 13ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு: நில அளவர், நில வரைவாளர் பதவிகளுக்கான 5ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. மூளைச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும் எனவும், மூளைச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான அழைப்பானை தனியே அஞ்சல் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தீபாவளி பண்டிகையை ஒட்டி 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக 3 நாட்கள் 15,129 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 10, கோயம்பேட்டில் 2 முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இதுவரை 3 லட்சம் பேர் முன்பதிவும் செய்துள்ளனர். எட்டாவது அறிவிப்பு: இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக வேலை செய்து வரும் 1500 பேர் வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சரான சேகர்பாபு கூறியுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: திருச்செந்தூர் கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹாரம் நடப்பதை ஒட்டி அக்டோபர் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கு பதிலாக 8/11/2025 அன்று 2வது சனிக்கிழமை அலுவலக நாளாக அறிவிக்கப்படுகிறது. 10வது அறிவிப்பு:
சென்னை, கோவை, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கொசு அதிகமாக உள்ள பகுதிகளில் மருந்து தெளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநரான சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். 4 நாட்களாகியும் காய்ச்சல் குறையாவிட்டால் உடனடியாக தேவையான சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அரசு, தனியார் மருத்துவமனைகளில் உரிய பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு. வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முதல் கட்டமாக 20 வால்வோ பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. பயணிகளின் வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வால்வோ பேருந்துகளை வாங்க அரசு முடிவு செய்துள்ளது. 12வது அறிவிப்பு. ரயில்களில் அங்கீகாரமற்ற சுவரொட்டிகள், பதாகைகள் ஒட்டினால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரயில்வே எச்சரித்துள்ளது. ரயில்வே சட்டப்பிரிவின் 166 இன் கீழ், அதாவது 166 இன் கீழ் 1 மாதம் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். வழக்கு பதிவு உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் வணிக நிறுவனங்கள், நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ரயில்வே எல்லைக்குள் அங்கீகாரமற்ற அறிவிப்புகள், சுவரொட்டிகளை ஒட்டுவதையோ அல்லது காட்சிப்படுத்துவதையோ தவிர்க்குமாறு தெற்கு ரயில்வே கேட்டுக்கொண்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 5 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட திருமண புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயிற்சியானது வரும் 13/10/2025 முதல் 17/10/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 14வது அறிவிப்பு. உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் தங்களுக்குரிய மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட பட்டியலின்படி இலவச வேட்டி மற்றும் சேலைகளை கிடங்குகளிலிருந்து தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், நியாய விலைக்கடை பணியாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 15வது அறிவிப்பு. பிடி மற்றும் திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி, ITI டிப்ளமோ பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. scholarship.government.in என்ற முகவரியில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அவர்கள் பயிலும் கல்வி நிறுவனங்களிலேயே சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பேரிலேயே வங்கி கணக்கு மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.